ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. டெல்லி பரபரப்பா போயிட்டு இருக்கு, நீங்க டெல்லியிலையும் பார்க்கணும், உங்க பகுதியிலையும் பயங்கர பரபரப்பான செய்திகள் நடக்குது. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே நெருக்கமான விஷயம். ஒன்று திருப்பரங்குன்றம், இன்னொன்று டெல்லி. ரெண்டுலையும் பரபரப்பா இருக்கு. இப்போ திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையும் ஹெச் ராஜா, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற அமைப்புகள் இது ஒரு இந்து மலை, இந்து மதத்துக்கான புனிதம் இருக்குது. இது இந்த தர்கா உங்க முஸ்லீம்ஸு போய் இந்த கோழி ஆடு இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப மோசமாக போய் அந்த புனிதத்தையே கெடுத்துடுறாங்க. இது பேரையே சிக்கந்தர் மலைன்னு மாற்ற பார்க்குறாங்க. பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதனால் இந்துக்களுக்கு ஆபத்து, திருப்பரங்குன்ற மலைக்கு ஆபத்துன்னு ஒரு பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு இந்து விரோத அரசா தொடர்ச்சியாக திமுக எங்கள் இந்துக்களுக்கு இது பண்ணுது, இந்துக்களுக்கு எதிராகவே தொடர்ச்சியாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் வச்சுருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்கிறது தப்பு. பொதுவாக இப்போ நான் பிரமலை கல்லூரியில் சிக்கந்தர் மலை கோயில் கும்பிட்ருவேன். சிக்கந்தர் மலைன்னு கோவில் அதான் பிரமலை கல்லரை எடுத்துக்கிட்டீங்களாக்கு 8 நாடு உசிலம்பட்டி. அதில் மெயினாக பார்த்தீங்களாக்கு திடியன் அது ஒரு நாடு, வாலாந்தூர் அது ஒரு நாடு, புத்தூர் அது ஒரு நாடு, கருமாத்தூர் அது ஒரு நாடு, பாப்பாவட்டி அது ஒரு நாடு, வேப்பநூத்துன்றது ஒரு நாடு, அது ஒரு 8 கிராமத்தை சேர்ந்தது, கொக்கோளம் அது ஒரு நாடு, தும்மக்குண்டு இப்படி ஒரு 8 நாடாக பிரித்து பிரமலை கல்லர்கள் வாழ்ந்தாங்க. நம்ம பிரான்மலை கல்லர்ன்றது நாங்கள் தான் ஆரிஜின். திருப்பரங்குன்றத்தில் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியேறினவங்க அந்த மலைப்பகுதியில். அதுக்கு காவல் யாருன்னா நாங்கள் தான். அந்த மலைக்கு காவல், அந்த பகுதிக்கு காவல் எல்லாமே நாங்கள் தான். ஆகையினால தான் அந்த திடியன் மலையை பாதுகாத்ததுனால எங்கள் சமுதாயத்துக்கு பிரமலைக்கல்ல அந்த சிக்கந்தர் மலை கோயில் கும்பிட்றவங்களுக்கு முதல் மரியாதை. ஆமாம், முதல் மரியாதை. அதில் அண்ணன் தம்பி வகைராக்கள் 3 இருக்குது. அதை பார்த்தீங்களாக்க ஆண்டித்தேவர் வகைரான்னு ஒன்று இருக்குது, வெயிலாயுதி தேவன் ஒன்று இருக்குது, பொன்னுடையான்றது ஒன்று இருக்குது. 3 அண்ணன் தம்பி வகைராயில் சிக்கந்தர் மலையில் வாழ்ந்ததுனால நாங்கள் வர்றதுக்கு, இந்த உசிலம்பட்டிக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, இந்த கள்ளநாடு 8 நாடு பிரிக்கிறாங்கல்ல, அதில் நாங்கள் இல்லை. பிரிஞ்ச பிறகுதான் நாங்கள் லேட்டாக இந்த இடத்துல வாகைக்குளத்தில் சேர்றோம். சேர்ந்த பிறகு அது கள்ளநாட்டில் நாங்கள் ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். மற்ற பிரமலை கல்லர்கள் உசிலம்பட்டி வர்றதுக்கும் நீங்க வர்றதுக்கும் கொஞ்சம் நேரம், ஏன்னா திருப்பரங்குன்றம் மலை அங்கேயே நாங்கள் குடியிருக்கோம். ஓகே ரைட்டா. அங்கே முஸ்லீம்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் அங்கே வந்திருந்தாங்க. இது எல்லா நாடுகள்லேயும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இனம் ஆட்சியாளரும் அதிகாரத்துக்கு வரும். அப்படி வரும்போது கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது சிக்கந்தர்ன்றவர் ஒருத்தர் இறந்ததுனால அங்கே புதைச்சி ஒரு வழிபாடு மாதிரி ஆரம்ப மெக்கான்னு சொல்ல முடியாது, தர்கா மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வர்றவங்க இந்துக்கள் தான் அதிகம் இஸ்லாமிய காட்டில். அது ஒரு சடங்கு என்னன்னு சொன்னால், அங்கே போய் சாமி கும்பிட்டா அந்த பிடிச்ச பீடை விலகும், நல்லது நடக்கும்ன்ற ஒரு ஐதீகம். அதை பாரம்பரியமாக செஞ்சுக்கு வராங்க. ரைட்டா. இதில் எங்கே இப்போ பிரமலை கல்லருக்கோ அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கோ எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இப்போ புதுசாக நான் போய் கெடா வெட்டுவேன், பிரியாணி கொடுப்பேன், ரத்தம் புளி காமிப்பேன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை உருவாகுது. இது தேவையில்லாத இஷ்யூ. அங்கே இருக்கிற கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களும் நாங்களுமே ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். எங்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் இல்லை, சண்டை சச்சரவும் இல்லை. தேவையில்லாமல் ஒரு இஷ்யூவை இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் இங்கிட்டு இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு விவாதத்தை தொடங்குறது மாபெரும் தவறுன்றதை நான் முதல் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். நான் பிரச்சனை எங்கேருந்து வந்ததா நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே போய் இந்த ரத்த தானம் கொடுத்து கெடா வெட்டும் சொன்னதே தப்பு. ஃபர்ஸ்ட் அது அங்கே பழக்கத்தில் இல்லையா? இல்லை, பழக்கத்தில் இல்லை. இல்லையா? 600 வருஷமா தற்கால இருந்து போய் எல்லாரும் அந்த கோழி இதெல்லாம் கொடுக்கறது, நேர்த்திக்கடன் செலுத்துறதுதான் இயல்பா நடந்துக்கிட்டு இயல்பா நடக்கும். அது ஒரு சடங்காக இவங்க மாற்றணும்னு நினச்சி நாங்கள் டெய்லி பண்ணுவோம்னு நினச்சி போகிறது தப்பு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு யாரோ போய் பண்ணுவாங்க. பொதுவாக கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகன் தான் கடவுள் அவங்களுக்கு.
ஆமா நவீன்லாம் அல்லாஹ் தான் கடவுள், அதான் அல்லாஹ் நவீன்லாம் இறுதி தூதர். இறுதி தூதர், ரைட்டா? இதுல வந்து ஒரு சமாதியை வணங்குறதுன்றது பண்ண மாட்டாங்க. இதுல இவங்க ஒரு புதுசா ஒரு சடங்கை கொண்டு வரணும்ன்ற திணிக்கிறாங்கல்ல ஒரு வழக்கத்தை, அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். அப்ப அது தவறான செயல். இல்ல இப்ப அந்த நேர்த்தி கடன் அவங்க என்ன சொல்றாங்க, 600 வருஷமா அந்த தர்கா இருக்கு, இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் வந்து அந்த கோழி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப இயல்பா தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு என்ன இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி அங்க பிரச்சனை பண்ணுதுன்னு பார்க்க சொல்லுதுங்கிறாங்க. இல்ல இப்ப இஸ்லாமிய பெருமக்கள் போய் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு விழா கொண்டாடுவோம்னு சொல்லும்போது தானே இந்துக்கள் அதை எடுத்து கையில் எடுக்கிறாங்க. விட்டுட்டு இருந்தா யாருக்கும் எந்த செலவும் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் வாழ்ற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அங்க வாழ்ற மக்கள் போராட்டம் பண்ணா நீங்க ஓகே. அங்க வாழ்றவங்க இயல்பா இருக்கும்போது வெளியில இருந்து வந்து ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை திணிக்கணும்ன்ற தேவையில்லாத இஷ்யூ. இல்ல ஆர்ப்பாட்டத்தை இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி தானே பண்ணுது, அத அங்க உள்ள முஸ்லிம் அத யாரும் பண்ணல. அதைத்தாங்க நான் சொல்றேன். இஸ்லாமிய பெருமக்கள் அங்க போய் இதை ஒரு நான் கிடா வெட்டி விருந்து வைப்பேன்னு சொன்ன பிறகுதானே இவங்க கையில் எடுக்கிறாங்க. அடுத்த அந்த இல்ல அது ஒரு இயல்பான நிகழ்வு இல்லையா? இயல்பான நிகழ்வு கிடையாது. அப்படியா? எப்பயோ ஒரு நாள் யாரோ போய் சாமி கும்பிட்டு வர்றத இவங்க வந்து வலுக்கட்டாயமா அந்த வழக்கத்தை திணிக்கும் போது பிரச்சனை வருது. இல்ல இப்ப வந்து அவங்க என்ன இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணியுடைய இஷ்யூவா என்ன இருக்குன்னா, இதை நாங்க வந்து இதை வந்து முழுக்கவே பச்சை பெயிண்ட் அடிக்க பாக்குறாங்க, முருகன் மலைங்கிறதையே சிக்கந்தர் மலைன்னு மாத்த பாக்குறாங்க, இப்படி ஒரு முயற்சி நடக்குது. இதுக்கு இந்த அரசெல்லாம் ஏன்னா அவங்க முஸ்லீம் லீக் கூட்டணியில இருக்கிறாங்க, நவாஸ் கனி தான் அதை ஆரம்பிச்சாருங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை எச் ராஜா போன்றவர்கள் வைக்கிறாங்க. மிகப்பெரிய தவறு இது. இந்த திருப்பரங்குன்ற கோயில்ன்றது அறுபடை வீடுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில், சக்தி வாய்ந்த முருகன் கோயில். இதை காலங்காலமாக இந்து மக்கள் புனித ஸ்தலமாக கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. அதை போய் நீங்கள் சிக்கந்தர் மலையாக மாத்திரம்னு சொன்னால் நடைமுறை முயற்சி நடக்குதா? இல்லை இல்லை அப்படி இல்லை, வாய்ப்பு இல்லை. அந்த இஸ்லாமிய பெருமக்கள் அந்த இடத்துக்கு போகல. ஒரு வழிமுறையே நாங்கள் போய் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அது வேண்டாம், இயல்பான நிலையில் இருங்கன்னு சொல்லி இந்து மக்கள் போராடுறாங்க. இதை சமாதானம் பண்ணி ஒரு மக்களுக்கு புரியும் வண்ணம் நம்ம காட்டுறது நம்மளுடைய வேலையா இருக்கணும். இப்ப இல்ல இப்ப ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு இந்துக்களே அங்க போக முடியாத அளவுக்கு மோசமா கவர்மெண்ட் நடக்குது, ஏன் 144 தடை போட்டு எங்க இந்துக்களே தடை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள். இல்ல இப்ப ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி ஒரு கூட்டமா போய் போராட்டம் பண்ணிக்கிருந்தா அப்புறம் 144 தடை ஒத்துட்டு போடாம என்ன பண்ண முடியும்? நாங்க அங்க உள்ள இயல்பு வாழ்க்கை பாதிக்குதுல மக்களுக்கு. இந்த மாதிரி தற்செயத்துக்கு இந்த மாதிரி ஒரு தடை உத்தரவை போட்டுதான் மக்களை கட்டுப்படுத்தின பிறகு இயல்பான வாழ்க்கை இந்துக்கள் எப்பொழுதும் போல நீங்க திருப்பரங்குன்ற முருகன் கோயிலை வழிபடலாம்ன்ற நிலைமை தான் வரும். இப்ப ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையை பயன்படுத்தி? கையில் எடுக்கிறாங்க. நாங்கள் இந்துக்கள் இந்துக்களை நாங்கள் வாழ வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே திராவிட மாடல் அரசு இந்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தானே எல்லாத்துமே பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன புதுசாக வந்து வாழ வைக்க போகிறீங்க? இதுல கவனிக்க வேண்டியது, எச் ராஜா கூப்பிட்டவுடனே அதிகம் போன சமுதாய மக்கள்லாம் அங்க உள்ள அந்த பாரதிய பாரடு பிளாக்கு, சில தேவர் அமைப்புகள், கல்லர் அமைப்புகள் அதிகம் போயிருக்கிறாங்க. இதன் மூலமா பாத்தீங்களா, கல்லர்கள்லாம் பிஜேபி பக்கம் இருக்கிறாங்க, எங்க இந்துக்கள் இது பண்றேன், ஏன்னா அவங்களுடைய முஸ்லீம் ஆதரவா நாங்க ஏத்துக்கலைங்கிற மாதிரி கல்லர்கள் மறவர்கள்லாம் அதிகம் எங்க பக்கம் வந்துட்டாங்கிற மாதிரி பிஜேபி பிரச்சாரம் பண்றாங்க. ஜீவா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, பிரான்மலை கல்லர்கள் வந்து புறமலை கல்லர்கள், அவங்களுக்குள்ள முதன்மையான கோயில் திருப்பரங்குன்றம் காவாத்த இடம். அந்த வயலில இவங்க கூப்பிடுமே அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் ஒன்னா போயிருந்திருப்பாங்க. அதுக்காக ஒட்டுமொத்த ஆதரவு பிஜேபி கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், எங்கள் உரிமையை பாதுகாக்க கூட போறாங்க, அவ்வளவுதான். இல்ல அந்த முஸ்லிம் தர்காவையே நீங்க வந்து நம்ம இது அப்படிங்கிற ஒரு பொதுவான உணர்வோட பாக்குறோம் நாங்க. அது இது இந்து கோவில், அது அப்படி பாக்கல நாங்க. ஆனா அவங்க வந்து இது முழுக்க முருகன் மதம், இது இந்து மதம் தான் இருக்கணும், தர்கா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. தர்காவை கிடையாது, அது எங்க நோக்கம் இல்ல. தர்காவை பேர்த்தெடுத்து கோரிப்பாளையம் பள்ளிவாசல் வைங்கன்னு எச் ராஜா சொல்றாரு. அது தப்பு. எப்பயும் போல சிக்கந்தர் அங்க இருக்கட்டும், முருகன் கோயில் இங்க இருக்கட்டும், வழி வர்றவங்க அங்க போய் பார்க்கட்டும், இங்கேயும் பார்க்கட்டும். ரெண்டு மதம் ரெண்டு இனத்தை சேர்ந்த மக்கள் ஒன்னா இருக்கிறத நாங்க காலப்போக்கில் நிரூபிக்கிறோம். இப்ப இந்த நிலையில் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது. இப்ப வந்து பிற இந்து மதத்தில் உள்ள சமூகத்துக்கும் முஸ்லீம்களுக்குமான உறவுங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம தெரிய வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப பாஜக சொல்வதே வந்து முழுக்க முஸ்லீம்களை வந்தேரிகள், அவர்களுக்கும் மதுரைக்கு என்ன சம்பந்தம், அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், அவர்கள் தான் இங்க ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டாங்க, கோவில் இருந்தா தர்கா வச்சிடறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க இல்லைங்களா? இந்த நிலையில் இப்ப பெருமலை கலர் சமுதாயத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்படும் போது சொல்றாங்க,
பெருமுளைக்கல்லூரும் முஸ்லீம் கல்ச்சரும் நிறைய இடங்கள்ல ஒரே மாதிரி இருக்கு. சியான்னு கூப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கு. முஸ்லீம்ஸை பார்த்தா சியான்னு கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் பெரியவங்க மாதிரியே கூப்பிடுவாங்க. இந்த பழக்க வழக்கெல்லாம் எப்படி வந்தது? மற்ற எல்லா சமூகத்தை விட இந்த பெருமுளைக்கல்லருக்கும் முஸ்லீம்கான உறவு எப்படி வந்ததுன்னு பாக்குறீங்க? தேவரை வளர்த்ததே ஒரு இஸ்லாமிய பெண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, ராம்நாத். ராம்நாட்டில் அவங்க வந்து திடீர்னு வந்து இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியராக வரல. காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் ஆண்ட பூமியில் ஆண்ட மக்கள் மதம் மாறுறாங்க. மதம் மாறி இஸ்லாமியத்துக்கு போகிறாங்க அவங்க. ஆனால் ஆண்ட மக்கள் நம்ம பரம்பரை தான். அவங்க வேற ஒன்றும் பரம்பரை கிடையாது. வேற எங்கே இந்த நாட்டிலேருந்து நியூசிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் வரல. இதே நாட்டில் வாழ்ந்த மக்கள், முன்னோர்கள் ஆண்ட வாழ்ந்த மக்கள் மதம் மாறும்போது இன்னைக்கு இஸ்லாமியராக வர்றாங்க. நாங்கள் இந்துக்குள்ளா இருக்கோம். இதில் என்ன வேறுபாடு இருக்கு? ஸோ நாங்கள் 2 பேருமே ஒருநிலைப்பாட்டில் மத நல்லிணக்கத்தில் ஒற்றுமையாக தான் இருக்கோம். நாங்கள் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவுக்கு சில கட்சி அமைப்புகள் அதை தவறாக கையில் எடுத்து மக்களை பிரிவினையாக்குவது குற்றச்சாட்டாக நான் வைக்கிறேன். நான் வேற ஒன்றும் இல்லை. இந்த திட்டம் எப்படி இப்போ மதுரை வந்து எப்படி இந்த மாதிரியான இஷ்யூ மூலமா பாஜக வளருமா மதுரை தமிழ்நாட்டில்? சார், எப்பயுமே எந்த திட்டத்தாலையும் நிச்சயமாக பிஜேபி வளராது. இன்னைக்கு 2வது தடவை இப்போ பட்ஜெட் போட்டிருக்காங்க. நான் எம்பின்ற முறையில் அதையும் நான் கருத்தை பதிவு பண்ணணும். பேருக்கு ஒரு ஸ்கீமுக்கு பணம் வேணாமா சார்? என்ன சார் இது? பீகாருக்கு அள்ளி விடுறீங்க. இந்த வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. டெல்லிக்கு அள்ளி விடுறீங்க. வக்பு வாரிய சட்டத்தை கொண்டு வர போகிறீங்க. ஏன்டா பீகார் தேர்தலை வச்சு மனசில் வச்சு அடுத்த செஷனில் வந்துடும்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன கற்றுனாலும் நீ சட்டத்தை கொண்டு வர தான் போகிற. ஒரு அதாவது பெரும்பான்மை பலம் இல்லாமல் கூட்டணி அரசாக இருக்கிற பிஜேபி அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் வளர்ந்த மாநிலத்தில் 4வது இடத்துல இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வேண்டிய வசதிகளை செய்வது ஒன்றிய அரசுடைய கடமை. ஆனால் நான் எதையும் செய்ய மாட்டேன், நீ எங்களுக்கு புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருந்து 40லையும் ஜெயிச்ச ஒரே காரணத்திற்காக அவங்க பெரும்பான்மை பெறாததற்கு திமுக தான் முழு காரணம்ன்றத மனசில் வச்சு மோடி அரசு எங்களை பழி வாங்குது. திட்டங்களுக்கு பணம் கொடுக்கல. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் ஆட்சி அமைச்சு 4 வருஷமும் பிஜேபி தான் அங்கே ஆட்சியில் இருக்கு ஒன்றியத்தில். இப்படி ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கில் வந்து பிஜேபி அரசு செயல்பட்டால் தமிழ்நாடு வளர்ச்சி எங்கே இருக்கு? அதையும் மீறி இவ்வளோ நிதிநிலை சிக்கல்லையுமே தமிழ்நாடு முதல்வர் நான் தளபதி வேண்டிய திட்டங்களை கொடுத்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஒரு சிறந்த மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை வச்சிருக்காருன்னு சொன்னால் ஒன்றிய அரசு அதை பாராட்டணும். பாராமுகமாக இருக்கிறது எங்களுக்கு வேதனை. இப்போ ரயில் நீங்கள் கூட சமீபத்தில் பேசியிருந்தீங்க, நம்ம ஜீவா ட்விட்டரில் போட்டிருந்தோம், ட்ரெயினில் டாய்லெட் வசதியெல்லாம் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது, பெட்ஷீட்டு இது பண்ணுறதில்ல, ஏன் இவ்வளோ மோசமாக வச்சுருக்கீங்க இது மாதிரி கேட்டிருந்தாங்க. அது எப்படி இப்போ தென்னிந்திய ரயில்வே வந்து இவங்களுடைய கவனிப்பு வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் இருக்கா? தென்னிந்தியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுட்டு சரியில்லை, டாய்லெட் கிளீனிங் சரியில்லை. நானும் ட்ரெயினில் போவேன், போய் பார்ப்பேன். ஃபஸ்ட் கிளாஸில் போகும்போதே அவ்வளவு ஒர்ஸ்ட்டாக இருக்குது டாய்லெட்டு. அப்போ செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸில் எப்படி இருக்குன்னு பாருங்க. நிர்வாகம் பத்தலை. நான் பார்லிமெண்ட்லேயே அதை பேசினேன். ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், நல்ல ட்ரெயின், வந்தே பாரத் ட்ரெயின் நல்ல ட்ரெயின், மக்கள் அமோகமாக வரவேற்கிறாங்க, பாராட்டுறேன். ஆனால் பேர் வைக்கும்போது அந்த மாநில மொழிக்கு தகுந்த மாதிரி அந்த வரலாற்று சிறப்புமிக்க பேர்களை வைங்க. காங்கிரஸ் ஆளும்போது இங்கே ட்ரெயினுக்கு எல்லாம் பாண்டியன் எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சாங்க. நீங்கள் தான் வந்தே பாரத், அந்த பாரத், இந்த பாரத்துன்னு வாய்க்குள் நுழையாத பேரெல்லாம் வைக்கிறீங்க. அந்த இதெல்லாம் மாற்றுங்க. எப்பயுமே உங்கள் சார்ந்து போகாதீங்க. மாநிலத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து பழக்க வழக்கத்துக்கு வாங்க, உங்களையும் பாராட்டுவாங்க மக்கள் அப்படின்ற பாணியில் நான் பேசினேன். அதுக்கு நடவடிக்கை இல்லையே. டோட்டலாக இவங்க பட்ஜெட் ஒதுக்குனாலும் எந்த இதுனாலும் தமிழ்நாடு தென்னிந்தியா டோட்டலாக புறக்கணிக்கப்படுது. தமிழ்நாடு சுத்தமாக புறக்கணிக்கப்படுது. நான் பார்த்துட்டேன். இப்போ நான் கன்னி பேச்சில் திண்டுக்கல் சபரிமலை ட்ரெயின் ரோடு 100 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்த எம்பிக்கள்லாம் தேர்தல் அறிக்கையில் அது ஒரு மேஜர் அஜெண்டா. அதை பற்றி கன்சிடரே பண்ண மாட்டேன்றீங்களே. ஒரு வருஷத்துக்கு 1 கோடி மக்கள் ஐயப்பனுக்கு போகிறாங்க. மாதம் 5 லட்சம் பேர் போகிறாங்க. நான் கேட்டது திண்டுக்கல் சபரிமலைக்கு நீ ட்ரெயின் ரோடு விடாட்டியும் கூட கொடைக்கானல் ரோடு டு தேனிக்கு ட்ரெயின் விட்டுட்டா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மக்கள் தேனிக்கு வந்துடுவாங்க. தேனியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஐயப்பன் கோயில் பை ரோடு போயிடுவாங்க. வசதி ரொம்ப டிராஃபிக் குறையும் அப்படின்றத பேசி பார்த்தேன். இன்னும் கன்சிடர் பண்ணல.
ஐயப்பன் கோயிலுக்கு போறதுன்னா இவங்க இந்துக்களுக்காக தானே, இந்துக்களுக்கு. அப்ப வருஷத்துக்கு 1 கோடி மக்கள் அங்க போறாங்க. ஆமா, இந்துக்கள் தானே போறான். அது முஸ்லீம் கிறிஸ்டின் கிடையாது. அப்ப கேரளா, தமிழ்நாடு பயன்பெறும்ன்றதுனால அதை அவாய்ட் பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு இந்து மதம், இந்து மக்கள் அது கிடையாது. கடவுள்லாம் நம்மளுக்கு எதிரி கேரளா, தமிழ்நாடு. ஆமா, அது ரெண்டுலயும் நம்ம ஆட்சி வராது. திட்டங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது. அப்ப இதனால இந்துக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அது புரியலையே. இந்துக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்திய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இவங்க எப்பயும் இந்துக்கள் சொல்லுவாங்கல்ல, இந்துக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அப்ப அந்த அந்த அடிப்படையில கூட செய்யறது கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால்னா கொடுக்க கூடாது. அந்த உணர்வுல தான் தொடர்ச்சியா அவங்க செயல்படுறாங்கிறீங்க. இப்ப பாஜகவினுடைய நடவடிக்கைகள், அடுத்த அண்ணாமலை, ஹெச்.ராஜா அவருடைய நடவடிக்கைகள் அடுத்த கட்டம் எப்படி போகும்னு பாக்குறீங்க? இப்ப ஏன்னா பாஜக வந்து நாங்க ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லாம இருந்தோம், இன்னைக்கு நாங்க வந்துட்டோம், இந்துக்களுக்காக ஓட்டு கேட்க, இந்துக்களுக்காக பேச ஒரு கட்சி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்க அண்ணாமலை பக்கம் வருவாங்க, பாஜக பக்கம் வருவாங்கங்கிறாங்க. அந்த டோன் அவங்க எடுக்கிற விஷயங்களும் தமிழ்நாட்டுல எடுபடுதா? அப்படின்னா நீங்க மோடி கிட்ட சொல்லி அண்ணாமலையும் ஹெச்.ராஜாவும் தமிழ்நாட்டு மக்கள் நல்ல மக்கள், நம்ம பக்கம் வந்துட்டாங்க, திட்டங்களுக்கு அதிக நிதிகளை கொடுங்க, இப்போ புயல் சேதம் வந்துச்சு, அவங்க கேட்டது 40,000 கோடி, நீங்கள் கொடுத்தது 250 கோடி பத்தாது, நிறைய ரூபாய் கொடுங்க, புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்குங்க, ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு நிறையா திட்டங்களை கொடுங்க, மெட்ரோ ரயிலுக்கு நிறையா திட்டங்களை கொடுங்க சொன்னால் பிஜேபி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் சால்ரா அடிச்சுக்கிட்டு இந்து கோயிலை நான் பெருசாக வச்சுக்கிட்டு நான் உதாகரமாக காட்டுவேன்னு சொன்னால் எப்படி பிஜேபி வளரும்? எப்படி வளரும்? ஹவ் இஸ் இஸ் பாசிபிள்? அப்ப நிதி உதவி அவனுடைய பொருளாதாரத்தை வளர்த்தாதான் வரணுங்க சார். கோவில், கடவுள், மதம் சார், அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பெரும்பான்மை வாழ்ற தமிழ்நாடு இந்துக்கள் தானே அதிகமா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நான் இந்துக்கள் பாதுகாவலன் எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? அப்ப அந்த விஷயம் எல்லாம் பாஜக வளர்க்காது. இந்த ஒரு சிம்பிளா ராமர் கோயில் கட்டினீங்க, அங்கேயே சார் பிஜேபி தோத்துச்சு. நீங்க கட்டியிருந்தா அந்த தொகுதியிலேயே தோத்துச்சு. நீ அன்ன போஸ்டில் ஜெயிச்சிருக்கணும், இந்துக்கள் ஒட்டுமொத்த ஆதரவு உனக்கு இருந்திருக்கணும் இல்லையே. அதிலே புரிஞ்சுக்கணும் பிஜேபி. இப்ப திருப்பரங்குன்றத்துல கிட்டத்தட்ட அதே அரசியல் தானே, இந்த தர்கா வீடு, இந்த கோவில கட்டுக்கு மாதிரி தானே போறாங்க. எடுத்து என்ன பிரயோசனா? வடநாட்டிலே எடுபடல, தமிழ்நாட்டுல எப்படி எடுபடும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க விரிவா பாக்குறீங்க. இப்ப மதம், கடவுள், கோவிலை வைத்து பாஜக ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கு பிரமலை கல்லர்களும் முஸ்லீம்களும் ஒரு தாய் பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இதை வச்சுக்கிட்டு நீங்க தர்காவெல்லாம் பேர்க்கணுங்கிற முடிவுக்கெல்லாம் கொண்டு வர முடியாதுங்கிறத ரொம்ப விரிவா அந்த மண்ணின் மைந்தராகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திமுக காரராகவும் பல்வேறு கோணங்களை அதை பதிவு செய்றீங்க. தொடர்ச்சியான ஒரு பரபரப்பான அலுவலுக்கு மத்தியில நம்ம ஜீவா டுடேக்கு நேரம் ஒதுக்கி இன்றைய அரசியல் சூழல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்ம அரங்கத்துக்கு வந்து நம்ம நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. ஜீவாவுக்கு நன்றி.